மணத்தக்காளி போட்டு கீரை குழம்பு வைக்கலாங்களா? அதுக்கு பருப்பு கழுவி துவரம் பருப்பை போட்டுருங்க குக்கரில். அதிலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் எண்ணெய் போட்டுருங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் போடுங்க. ஒரு 2 தக்காளி, ஒரு அரை வெங்காயம். மணத்தக்காளி கீரையை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா ஒரு 3 முறை உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சு கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் எடுத்து கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு இப்போ குக்கரில் போட்டுருங்க. அதுலேயே மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா பருப்பு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி புளியும் உப்பும் ஊற வச்சதை இதில் கரைச்சி ஊற்றிடுங்க. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. இதுக்கு தாளிப்பு வந்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் வடகம் போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிட்டு நல்லா கலரி ஒரு கொதி வரட்டும்னு விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி.